இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே நாம் அந்தரங்க ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டிய உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நாம் இந்த லெந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் உபவாசம் இருந்து ஜெபித்திருப்பார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு தங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்த மக்கள் உண்டு. இன்னும் கூட சிலர் என்ன செய்வாங்க, தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிற மக்களும் உண்டு. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை, நம்முடைய உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு மாத்திரமே காணப்படும்படியாய் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே இன்னொரு கூட்டத்தினரை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்வாங்களாம், முகவாடலாய் மாயக்கார கூட்டம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்வார்கள், முகவாடலாய் இராமல் தங்களுடைய முகங்களை என்ன செய்வாங்க, வாட பண்ணுவாங்க. மனுஷர் காணும்படியாய், உபவாசிக்கிறத மனுஷர் காணும்படியாய் அவங்க என்ன செய்வாங்க, தங்கள் முகங்களை வாட பண்ணுவார்கள். பொதுவாக நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் மறைவாக அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்படியாக அல்ல, மனிதர்கள் நம்மை புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல. நமக்கு ஒரு நெருக்கம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிற பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும், நமக்கும் தேவனுக்கும் அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். அந்த உபவாச நாட்களிலே நாம் வேலைகளை கட்டாயமாக நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அந்த நாளில் அந்த வேலைகளை எல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு, ஒருவேளை ஆகாரத்தை ஆனாலும் சரி, இல்லை ஒரு நாள் ஆகாரத்தை ஆனாலும் சரி, நமக்கு எவ்வளவு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறாரோ உபவாசிப்பதற்கு, அந்த கிருபைக்கு தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும், உபவாசிக்க வேண்டும். மனுஷர் காணும்படியாக நம்முடைய முகத்தை நாம் வாட பண்ணுவதோ அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. நமக்கும் தேவனுக்கும் அந்தரங்கத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதாவானவர் நமக்கு வெளியரங்கமாக என்ன செய்வார், பதில் கொடுப்பார். பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சமாதான குறைச்சலாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு காரியத்தை மாத்திரம், அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை வெறுமையாக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். மனிதர்களோடு நாம் தொடர்பு கொள்கிற நேரத்தை குறைத்து விட்டு, மனிதர்களோடு நாம் பேசுகிற நேரங்கள், உலக காரியத்தில் ஈடுபடுகிற நேரங்களை நாம் குறைத்து விட்டு, அந்த உபவாச நாளிலே நாம் வேதத்தை வாசித்து ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, நாம் உபவாசத்தின் மூலமாக நாம் அப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அதற்கு நமக்கு பலன் உண்டு. அந்த மாயக்காரர் என்ன செய்வாங்க, தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது, மனுஷர்களால் புகழப்படுவாங்க, மனிதர்கள் அவர்களை புகழ்ந்து பேசுவார்கள், அதோடு அந்த புகழ்ச்சியோடு அவர்களுடைய பலன் நின்று விட்டது. ஆனால் நான் ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அந்தரங்கத்தில் நாம் ஏறெடுக்கிற அந்த உபவாச ஜெபத்திற்கு நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலும் கூட எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நெருக்கம் வருகிற பொழுது, இக்கட்டு வருகிற பொழுது அவர்கள் உபவாசித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றார்கள். சபையாக உபவாசித்தார்கள், இன்னும் கூட கூடி அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். இப்படி நாம் நிறைய பேருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட அந்தரங்கத்திலே பெண்களாக இருக்கிறபடியினாலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய தேவையாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பேச்சை குறைச்சி, அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஒதுக்கிவிட்டு
உபவாசத்தோடு காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னும் கூட அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? வீணான சிந்தனைகள், வீணான காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. ஒரே நோக்கத்தோடு, ஒரே மனதோடு, முழு மனதோடு, எப்படியாவது இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு பதில் வேண்டும் என்று, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி போராடி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. இன்னும் கூட நம்ம வாசிக்கிறோம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. சோகத்தோடு அல்ல, ரொம்ப பலவீனத்தோடு நம்ம உபவாசிப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நாம் உற்சாகத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் அந்த ஜெபத்திற்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். ஒருவேளை அநேக நாட்களாக நாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். சில காரியங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கலாம், சில காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கலாம். இந்த நாளிலே நாம் ஒரு பொருத்தனையோடு நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் காலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே உற்சாகப்படுத்துகிற வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட கர்த்தாவே உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை